Hi hello friends, welcome to Koda Cooking. மாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வெஜிடேரியன் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலா நிறைய வெஜிடேரியன் ரெசிபி இருக்கு. இன்னைக்கு அந்த வகையில நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் கிரேவி. சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, ரைஸ்க்கு இதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான மசாலாலாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூமை இது மாதிரி எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுக்க போறோம். மஷ்ரூம் எப்பவுமே தண்ணி விடும். இது மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கி எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிட்டு இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி நல்ல பொன்னிறமா வதங்கி வரணும். அப்பதான் கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு அரைச்சு வச்சிருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கீர்ன பச்சை மிளகாவை 1 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கைவிடாம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் சிம்ல வச்சுட்டு நீங்க வதக்கி கொடுங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் அந்த மசாலா கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளியும் நல்லா வேகணும். அதனால மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல விடுங்க. அந்த தக்காளி நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்க தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம இது மாதிரி மூடி வச்சு வேக வைக்கும் போது நல்லா தக்காளி சாஃப்டா வெந்துடும். இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனையா இருக்கும். இது மாதிரி நீங்க அரைச்சு வச்சுட்டு சேர்க்கும் போது குழந்தைங்களாம் சாப்பிடும் போது 1-2 கொத்தமல்லியை இது மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவாங்க. இது மாதிரி நீங்க அடிச்சு ஊத்தும் போது அதோட வாசனையும் நல்லா இருக்கும். எடுத்தும் வைக்க மாட்டாங்க. இப்போ இது கூடவே மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா தண்ணி எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வரட்டும். இப்போ நம்ம இது கூட நம்ம வதக்கி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் மஷ்ரூமை தனியாக வதக்கிட்டு சேர்க்கும் போது அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடும். மஷ்ரூமும் நல்லா வெந்துடும். இப்போ இந்த கிரேவி கூட ஃப்ரெஷ்ஷான கேப்சிகமும் இது மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்க போகிறேன். அந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் தயிராக இருக்கட்டும், புளிக்காத தயிராக இருக்கட்டும். இது கூடவே நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கட்டும். இது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பால், கெட்டி தயிர் இது மாதிரி சேர்க்கும் போது ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்வாங்களோ அதே மெத்தட்ல உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட கசூரி மேத்தி சேர்க்க போறேன். வெந்தயக்கீரை தாங்க. இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். இதுவும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியா, ரொம்ப வாசனையா இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மசாலா கிரேவி எல்லாமே சூப்பராக இருக்கு. இதே மெத்தட்ல நீங்க குக்கர்ல கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா இதே ஸ்டைல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்ல பன்னீர் அண்ட் கேப்சிகம் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ்லாம் செஞ்சிங்கன்னா இது தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி லாங் வீடியோலையும் ஷார்ட் வீடியோலையும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.